ஓம் சாந்தி 28/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பு தனது கணக்கு வழக்கை பாருங்கள். நாம் முழு நாளில் யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என சோதியுங்கள் சொல்றாரு. டெய்லியுமே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு ஃபுல் டே எப்படி இருந்தோம், பாபா எவ்வளோ நேரம் நினைச்சோம், யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தூங்குங்கன்றாரு. கேள்வி: மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகளுக்குள் என்ன தைரியம் இருக்கும்? பதில்: மகான் சௌபாக்கியசாலியாக இருப்பவர்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதர மனப்பான்மையில் இருப்பார்கள். ஆண் பெண் என்ற உணர்வு இருக்காது. உறுதியான நிச்சய புத்தி இருக்கும் சொல்றாரு. நான் மாணவன், இவரும் மாணவன், சகோதரன் சகோதரி ஆகிவிட்டோம் என்பதை மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள் சொல்றாரு. ஆனால் இந்த தைரியம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் போதுதான் இருக்கும் சொல்றாரு பாபா. பாருங்க, கடைசியா என்ன சொல்றாரு, நம்ம ஆத்மான்ட்டு நம்மளை நாமே புரிஞ்சுக்கும் போது தான் மற்றவங்களும் ஆத்மா. அப்ப அவங்க ஆண் இல்லை, ஆண் பெண் என்ற உணர்வு இருக்காது, ஆத்மான்ற உணர்வு தான் இருக்கும். அப்ப சகோதரன் சகோதரின்ற உணர்வு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள்ட்டு புரிந்து கொள்வாங்க அவங்கன்னு சொல்றாரு. பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. தூங்குவதற்கு முன்பு யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே, எவ்வளவு நேரம் பாபாவை நினைத்தேன் என தங்களது அன்றைய கணக்கை பார்த்து கொள்ளுங்கள் என்று தினம்தோறும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது முக்கியமான விஷயமாகும் சொல்றாரு. பாட்டில் கூட நாம் எவ்வளவு கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு மாறி இருக்கிறோம் என உள்நோக்கு முகமாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த பாட்டுல முகத்தை பார்த்துக்கொள் மனிதானா, நம்ம எவ்வளோ மாறி இருக்கிறோம், கீழான நிலையிலேருந்து இப்போ எவ்வளோ மாறி இருக்கிறோன்றத இப்போ உள்நோக்கு முகமாக பார்த்துக்கங்கன்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நாளில் எவ்வளவு நேரம் தங்களுடைய இனிமையான தந்தையை நினைவு செய்தேன், எந்த ஒரு தேகதாரியும் நினைக்கவில்லையே. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய தந்தையை நினையுங்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இப்போது திரும்பி போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? பாபா சொல்றாரு, சாந்தி தாமத்துக்கு சென்று புது உலகத்தில் வர வேண்டும் சொல்றாரு. இது பழைய உலகம் அல்லவா, தந்தை வரும்போதுதான் சொர்க்கத்தின் வாயில் திறக்கும் சொல்றாரு. பாபா எப்போ வராரோ அப்போதான் சொர்க்கத்தின் வாயில் திறக்கும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தாம் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என அறிகிறீர்கள். இப்போ நமக்கு தெரியும், நம்ம கலியுகத்துல இல்லை, இப்போ சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறோம். சங்கமயுகத்தில் படகில் அமர்ந்த பிறகு இறங்கி விடுவார்கள். இதுவும் அதிசயமாக இருக்கிறது. நிறைய பேர் சங்கமயுகத்தில் படகுல உட்கார்ந்த பிறகு கூட நிறைய பேர் இறங்கி போயிடுறாங்கன்றாரு. அதாவது பிகேலேருந்து நான் பிகேவாகி போயிடுறாங்க. இதுவும் அதிசயமாக இருக்கிறதுன்றாரு. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் புருஷோத்தமர்களாக மாறுவதற்காக விஷக்கடலை கடந்து, அதாவது அந்த கலியுகத்தை கடந்து செல்வதற்காக படகில் அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. பிறகு பழைய கலியுக உலகத்திலிருந்து மனதை விலக்கி விட வேண்டும். நம்ம படகுல உட்காந்துட்டோம்னா நம்ம நம்மளுடைய புத்தி ஃபுல்லா சொர்க்கத்தை நோக்கி தான் இருக்கணும். இந்த பழைய கடல் அந்த கலியுக கடல், விஷக்கடல், அதுல மனசை விளக்கிடணுன்றாரு. இந்த சரீரத்தின் மூலமாக நடிக்க வேண்டும். இப்போது நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு திரும்ப வேண்டும் சொல்றாரு. இப்ப நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம், இந்த உடம்பு மூலமா நடிக்கணும். அப்புறம் நம்ம டைம் வரும்போது நம்ம மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் சொல்றாரு. மனிதர்கள் முக்திக்காக எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கிறார்கள். முக்தி வேணும் முக்தி வேணும்ன்ட்டு கோயில் குளம் அங்கங்க போயிட்டு சத்சங்கம்லாம் எப்படி முக்தி கிடைக்கும்னு தலையை உடச்சிக்கிறாங்க. எங்கேயாவது இந்த தலையால அந்த காலத்துல காரைக்காலமெல்லாம் அந்த கையால நடந்து போறாங்க, தலையால நடந்து போறாங்க கைலாயத்துக்கு. முக்தி அடையணும், திரும்ப பிறவா நிலை வேணும்ட்டு தலையை உடச்சிக்கிறாங்க. ஆனால் ஜீவன் முக்தி என்பதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை சொல்றாரு. ஆனா முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்னன்ட்டு யாருமே புரிஞ்சுக்கல. அந்த காலத்துல இருந்தே இப்போ வரைக்குமே புரிஞ்சுக்கல. பாபா சொல்லிதான் தெரியுது, முக்தினா உடல்ல இருந்து, இந்த ஆசையில இருந்து, இந்த 5 விகாரத்துல இருந்து முக்தி அடைஞ்சு போறது. அதே மாதிரி ஜீவன் முக்தினா உடல்ல இருக்கும் போதே எல்லாத்தையும் விடுறது. இப்ப வாழும் போதே எல்லாத்தையும் நம்ம 5 விகாரத்தையும் விடுறது, உடல் உணர்வையும் விட்டுட்டு வாழறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அதை தான் சொர்க்கத்திலையும் நம்ம போயிட்டு நம்ம அனுபவம் செய்யறோம். அதுக்கான ட்ரைனிங் தான் இப்ப கொடுக்குறாரு, கடவுளே கொடுக்குறாரு. இதெல்லாம் நமக்கு தெரியாது. முன்னாடி சாஸ்திரங்களின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன, யார் கொடுக்கிறாரு, யார் முக்தி கொடுக்கிறாரு, எப்போது கொடுக்கிறாரு என்பது தெரியவில்லை. முக்தி ஜீவன் முக்தியின் சொத்தை அளிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள் சொல்றாரு. அதுவும் ஒரு முறை அல்ல, பல முறை நீங்கள் முக்தியிலிருந்து ஜீவன் முக்திக்கு போயிருக்கிறீங்க. பிறகு ஜீவன் பந்தனத்தில் எண்ணிலடங்கா முறை நீங்க வந்திருக்கிறீங்கன்றாரு.
நீங்கள் வந்து முக்தி ஜீவன் முக்தின்னா உங்களுக்கு தெரியுன்றாரு. நீங்கள் பல முறை நீங்கள் வந்து முக்தியிலேருந்து பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிருக்கீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சொர்க்கத்துலேருந்து அப்படியே கடந்து வந்து ஜீவன் பந்தனத்தில் நிறைய முறை மாட்டியிருக்கிறீங்கன்றாரு. நாம் ஆத்மா பாபா குழந்தைகளாகிய நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்கிறார் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் துக்கத்தில் தான் நினைச்சீங்க பாபாவை, ஆனால் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் யாருன்ட்டு தெரிஞ்சுக்கல. இப்போது என்னை எப்படி நினைக்க வேண்டும், நினைத்தால் உங்களுடைய விக்கிரமங்கள் அழியும் என நான் உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுத்துள்ளேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பக்தியில தெரியாம நினைச்சு வந்தா இப்ப வந்து அவர் எப்படி இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு, எப்படி சரியா அவரை எப்படி நினைக்கணும், அப்ப அவர் நம்மளுடைய விகர்மங்கள் அடியுன்றதை அவரே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இதுவரை எவ்வளவு பாவ கர்மங்கள் நடந்திருக்கிறது என்பது தனது கணக்கு வழக்கை சோதித்தால் தெரியும் சொல்றாரு. இப்ப நீங்க டெய்லியுமே சார்ட் வைக்கும் போது செக் பண்ணும்போது தான் நம்ம இது வரைக்குமே எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோன்றது நமக்கு தெரியும். யார் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரிகிறது. குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறது. தங்களுக்குள் கலந்து ஆலோசித்து மனிதர்களின் வாழ்க்கையை வைரம் போல் மாற்றுவதற்காக கிளம்புகிறார்கள்னு சொல்றாரு. சேவையில் உள்ள குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மனிதர்களுடைய வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்காக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிளம்புறாங்கன்றாரு. இது எவ்வளவு புண்ணிய செயல், இதில் செலவாகும் என்ற விஷயமே கிடையாதுன்றாரு. வைரம் போன்று மாறுவதற்காக தந்தையை நினைக்க வேண்டும் சொல்றாரு. புஷ்பராகம், பச்சைக்கல் போன்ற பெயர்கள் தேவதைகளாகிய உங்களுடையதுன்னு சொல்றாரு. எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு வைரம் போன்று மாறிவிடுவீர்கள் சொல்றாரு. இப்போ பாபா எவ்வளோ நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோ வைரம் மாதிரி மாறிடும். சிலர் மாணிக்கம் போன்று, சிலர் புஷ்பராகம் போன்று மாறுவார்கள். ஏன்னா 9 ரத்தினங்கள் இருக்கிறது அல்லவா, அதனால 9 ரத்தினம் விதவிதமான ரத்தினங்கள் அந்த மாதிரி மாறுவாங்கன்றாரு. யாருக்காவது கிரகச்சாரம் பிடித்து விட்டால் 9 ரத்தினங்களின் மோதிரத்தை அணிகிறார்கள். பக்தியில யாருக்காவது ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை சரியில்லைன்னா அவங்க நவரத்ன மோதிரம் போட்டுக்குவாங்க. பக்தி மார்க்கத்தில் நிறைய மந்திரங்களை ஜபம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கேயோ அனைத்து தர்மத்தினருக்கும் மன்மனாபவ என்ற ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்றாரு. ஏனென்றால் இறைவன் ஒருவரே. அங்க பக்தியில நிறைய மந்திரம் ஜபம் செய்யறாங்க. இங்கே நமக்கு பிகே ஆனதும் நமக்கு ஒரே மந்திரம் தான், மன்மனாபவன் சொல்றாரு. ஏனென்றால் இறைவன் ஒருவரே. மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு அல்லது முக்தி ஜீவன் முக்தி பெறுவதற்கான முயற்சியும் ஒன்றுதான் சொல்றாரு. நீங்க என்னதான் கோயில் கோலம் அங்கங்க நம்ம சுத்தினாலும் கடைசி ஒரே வழி இதுதான், கடைசி கடை இதுதான், முயற்சியும் இதுதான் சொல்றாரு. முக்தி அடையினாலும் சரி, ஜீவன் முக்தி அடையினாலும் ஒரே இந்த முயற்சி தான். எல்லாருமே ராஜயோகம் கத்துக்கிட்டு பாபாவை நினைக்கணும். மன்மனாபவன்றதுதான் ஒரே வழின்றாரு. தந்தையை மட்டும் நினைக்க வேண்டும். கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லைன்றாரு. எனக்கு ஏன் நினைவிருப்பதில்லை என யோசிக்க வேண்டும். இப்போ 3 நாள் நம்ம சிந்திக்கணும். நமக்கு ஏன் பாபா நினைக்காம என்ன விஷயம் என் மண்டையில ஓடுது, நான் ஏன் மற்றவங்கள நினைச்சிட்டு இருக்கேன்ட்டு நீங்க யோசிங்க. அது என்ன கணக்கு வழக்கு அதெல்லாம் முடிங்க, பாபாட்ட எழுதி வச்சுட்டு அந்த விஷயத்தெல்லாம் முடிங்கன்றாரு. அப்பதான் அவர்கிட்ட கொடுத்துட்டு அது கடல்ல போயிடும் இல்லையா. அந்த விஷயத்த அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம ஃப்ரீயா அவரை நினைக்கணும். முழு நாளில் இவ்வளவு நேரம் மட்டுமே நினைவு செய்தேன். இந்த நினைவில் இருந்தால் நாம் சதா ஆரோக்கியமாகவும் நோயற்றவராகவும் மாறுவோம் என்றால் ஏன் நமது சார்ட்டை வைத்து சுய முன்னேற்றம் அடையக்கூடாதுன்றாரு. பாபா சொல்றாரு, முழு நாளும் நான் இவ்வளோ நேரம் தான் நினைவு செஞ்சிருக்கிறேன் அப்படி செக் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி பாபா நினைவுல இருந்தீங்கன்னா சதா ஆரோக்கியமா நோயற்றவராக மாறுவோம் அப்படின்னு தெரியும் போது ஏன் நீங்க சார்ட் வச்சுக்க கூடாது, சார்ட் வச்சு சுய முன்னேற்றம் அடையக்கூடாதுன்னு கேட்குறாரு பாபா. நைட்ல செக் பண்ணுங்கன்றாரு. இது பிரம்மா பாபா டெய்லி தர்பார் கூட்டிட்டு தான் படுப்பாரு. கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. நீ என்ன பண்ண, முழு நாளும் என்ன பண்ணன்ட்டு அவரு ஆத்மா வந்து சுயராஜ்ய அதிகாரியா இருந்து எல்லா கர்மேந்திரங்களையும் கேள்வி கேட்பாரு. மனசு புத்தி எல்லாரும் அவங்களும் சாதாரண மனுஷனா தானே இருந்திருப்பாங்க. பிரம்மா பாபா அம்மா கூட நம்மள மாதிரி தான் சாதாரண மனிதனா தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குமே எல்லா பிரச்சனையும் வந்திருக்கும் இல்லையா. அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், அதை அவங்க புத்திசாலித்தனமா பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கோட்டை விட்டுறோம், அவ்வளோதான். நம்ம முரளியை மறந்துடுறோம், பாபா மறந்துடுறோம். அப்புறம் நம்ம எப்பயும் போல பழைய பிரச்சனைகளே உழல்றோம். ஆனால் அவங்களுக்கு நம்மளை விட அதிகமாக பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும். ஆனாலும் அவங்க எப்படி வந்து சரி பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி தர்பார் சார்ட் வைக்கிறது, தர்பார் கூட்டுறது, அவங்க பிரச்சனை என்னன்னு அவங்களே கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க. பலர் 2 நாட்கள் 4 நாட்கள் சார்ட் எழுதிவிட்டு பிறகு மறந்து போகிறாங்கன்னு சொல்றாரு. நிறைய பேர் இப்போ பிகேஸ்லேயே சார்ட் வைக்கிறாங்க.
2 நாள் வைக்கிறாங்க, 4 நாள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிடுறாங்கன்றார் பாபா. வேற யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிதாகும். புதிய உலகத்திற்கு சத்தியுகம் என்றும் பழைய உலகத்திற்கு கலியுகம் என்றும் பெயர்ன்ட்டு சொல்றாரு. கலியுகம் மாறி சத்தியுகம் கண்டிப்பா வரும். மாறும்போதுதான் நான் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். சங்கமயுகத்துல தான் நான் வந்து புரிய வைக்கிறேன்றார். இப்போ யுகம் மாறப்போகுது, அதனால்தான் நான் வந்திருக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. அதே நிராகார தந்தை பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் பல குழந்தைகளுக்கு உறுதியான நிச்சயமே இல்லை என்றார். ஆனா இந்த முரளி படிக்கிறாங்க, கேட்கறாங்க, இருந்தாலும் கடவுளே வந்து பிரம்மா பாபா உடல்ல பிரவேசமாயி நம்ம படிக்க வைக்கிறார்ன்ற நிச்சய புத்தி நிறைய பேருக்கு இல்லைன்றாரு. அட பிராமணன் அல்லவா, பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என அழைக்கப்படுகிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? அங்கே என்ன சொத்து கிடைக்கும்? ஏதாவது பிராப்தி கிடைக்கும் போதுதான் தத்தெடுக்கப்படுகிறார்கள் இல்லையா? இப்ப தத்தெடுக்கிறாங்கன்னா குழந்தைய எதுக்கு தத்தெடுக்கிறாங்க? இவங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லை, ஏதோ ஒண்ணு கிடைக்குது இல்லையா, அதனாலதான் தத்தெடுக்கிறாங்க. அது மாதிரிதான் நம்மளும் பிகே ஆயிருக்கிறோம்னா சும்மா பிகே ஆகல, ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது, அதனால்தான் நம்ம பிகே ஆயிருக்கிறோம். உண்மையில் மாறி இருக்கிறீர். பாபா கேட்கிறார், நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. பிரம்மா குமார் குமாரிகளாக ஏன் மாறி இருக்கிறீர்கள்? நம்ம ஏன் வேலை இல்லாமல பிகேவா ஆயிருக்கிறோம்? பாபா கேட்கிறாரு. உண்மையில் மாறி இருக்கிறீர்களா அல்லது யாருக்காவது சந்தேகம் இருக்குதா இன்னும்னு சொல்லி கேட்கிறாரு. மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் சகோதரன் சகோதரின்ட்டு அவங்க நினைப்பார்கள். கணவன் மனைவி என்ற உணர்வு அவங்களுக்கு இருக்காது, சகோதரன் சகோதரி என்ற உணர்வுல தான் இருப்பாங்க. ஏன்னா ஆத்ம உணர்வுல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உறுதியாக நிச்சய புத்தி இல்லை என்றால் கணவன் மனைவி என்ற பார்வை மாறுவதற்கே நிறைய நேரம் தேவைப்படுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஞானத்துல நமக்கு நிச்சயம் இல்லை, பாபா கடவுளே வந்து இதை சொல்லிட்டு இருக்காரு, நிச்சயம் இல்லைன்னா நமக்கு அந்த மாதிரி பார்வை மாறாது. கணவன் மனைவி வந்து சகோதரன் சகோதரி என்ற பார்வை வர்றதுக்கு நேரம் தேவைப்படுகிறது. மகான் சௌபாக்கியசாலி குழந்தைகள் நானும் மாணவர் இவரும் மாணவர் சகோதரன் சகோதரிகள் ஆகிவிட்டோம் என உடனே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. இப்ப சென்ட்ரல் அப்படியே பேரா வந்து சேவை செய்யறாங்க இல்லையா, பேரா அப்படியே கணவன் மனைவி ஒன்னா அவங்களுக்கு பிக் ஆயிடுறாங்க. 2 பேருக்குமே ஞானம் அட் அ டைம் கிடைச்சிருது. அதுல சொல்றாரு, அவங்க எல்லாரும் வந்து இவரும் மாணவர் நம்மளும் மாணவர் சகோதரன் சகோதரின்ட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த தைரியத்தை செயல்படுத்த முடியும் சொல்றாரு. ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். பிறகு பிரம்மா குமார் குமாரிகளாக மாறுவதால் சகோதரன் சகோதரி ஆகிடுறாங்கன்னு சொல்றாரு. சிலர் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கிறாங்க. இருப்பினும் எதிலாவது புத்தி செல்கிறதுன்றாரு. நிறைய பேருக்கு பந்தனமே இல்லை. அதாவது இப்ப வயசானவங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பந்தனம் இல்லை. சிலருக்கு வீட்டிலேயே சுத்தமா பந்தனமே இருக்காது. அழகா வந்து பாபா சேவை செய்யலாம். பாபா சேவையை செஞ்சுக்கிட்டு சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு அழகா செய்யலாம். இருந்தாலும் அவங்களுக்கு புத்தி எதுலையாவது மாட்டிட்டு இருக்குதுன்றாரு. கர்மாதித் நிலையை அடைய நேரம் ஆகிறதுன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எந்த சச்சரவுமே இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் பழைய உடலை விட்டு விட்டு இப்போது தந்தையிடம் செல்கிறோம். நாம் எவ்வளவு நடித்திருக்கிறோம். பாபா சொல்றாரு, இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம இந்த பழைய உடலை விட்டு விட்டு இப்போ பாபாட்ட போறோம். நம்ம எவ்வளோ பாட்டு நடிச்சிட்டோம். இந்த பிறவின்னு கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய பிறவி, நிறைய வீடு, நிறைய சொந்த பந்தம் எல்லாரோடையும் நடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இப்போது சக்கரம் முடிய போகிறது. இப்போ இந்த சக்கரம் முடிய போகுது. அதாவது இந்த வாழ்க்கை சக்கரம் எல்லாமே வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சாச்சு. எத்தனையோ பிறவி எடுத்துட்டோம். இந்த பிறவி சக்கரம் முடிய போகிறது. இவ்வாறு தனக்கு தானே பேசிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே இந்த அதிகாலையில பேசிக்கோங்க. இப்போ நான் டிராமா முடியுது, நான் கிளம்பணும், அந்த மாதிரி பேசுங்க. எவ்வளவு பேசி கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு நீங்க இருப்பீங்கன்றாரு. மேலும் எதுவரை நாம் லட்சுமி நாராயணனை மணப்பதற்கு தகுதி அடைந்துள்ளோம் என தன்னுடைய நடத்தையை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அப்புறம் யார் பேசிக்கிட்டே இருப்பாங்களோ அவங்க மகிழ்ச்சியோட இருப்பாங்க. அதோட எந்த அளவுக்கு நம்ம தகுதி அடைஞ்சிருக்கிறோன்ட்டு தன்னுடைய நடத்தையும் பார்த்து கொண்டே இருப்பார்கள் சொல்றாரு. இப்போது சிறிது நேரத்தில் பழைய உடலை விட வேண்டும் என புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் நடிகர்கள் அல்லவா, தன்னை நடிகர் என புரிஞ்சுக்கிறீங்க. முன்பு புரிந்து கொள்ளவில்லை. முன்னாடி நம்ம வந்து சாதாரணமா இருந்தோம், இப்போ வந்து நம்ம ஆக்டர், நம்ம இந்த ஒரு டிராமால நடிச்சிட்டு இருக்கிறோம்ட்டு புரிஞ்சிட்டீங்கன்றாரு. இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும்ன்றாரு. பழைய உலகத்தின் மீது வைராக்கியம், வெறுப்பு வர வேண்டும். இப்ப ஞானம் நமக்கு புத்தியில ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார குஷி இருக்கணும். இந்த பழைய உலகம் முடிய போகுது, இது மேல வெறுப்பு வரணும். நீங்கள் எல்லையற்ற சன்னியாசி, ராஜயோகி. இந்த பழைய உடலை புத்தியினால் சந்நியாசம் செய்ய வேண்டும் சொல்றாரு. இதனுடன் புத்தியை ஈடுபடுத்தக்கூடாது என ஆத்மா புரிந்து கொள்கிறது. நம்ம இந்த உடல் மேல கூட புத்திய, பழைய உடலை கூட நம்ம புத்தியால சந்நியாசம் செய்யணும். ஏன்னா நம்ம ராஜயோகி, எல்லையற்ற சன்னியாசி.
இதனுடன் கூட நம்ம புத்தியை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு இப்போ ஆத்மா புரிஞ்சுக்குது. இந்த உடம்ப கூட நம்ம வந்து நம்மளுதுன்னு பிடிச்சி வச்சுக்க கூடாதுன்றாரு. புத்தியினால் பழைய உலகம் பழைய உடலை சந்நியாசம் செய்திருக்கிறோம். இப்போது ஆத்மாக்களாகிய நாம் செல்கிறோம். சென்று தந்தையை சந்திப்போம். அதுவும் ஒரு தந்தையை நினைக்கும் போதுதான் நடக்கும்ன்றாரு. இப்போ பாபா கூட நம்ம மீட் பண்ணணும்னா இப்போ கோயிலா போறீங்க, கடவுளோட சிலையை தான் பார்க்குறோம். உண்மையான கடவுளை நம்ம பார்க்கல, அதை சிலையை தான் பார்க்குறோம். இன்னும் கடவுளை நேரில் யாருமே பார்க்கல. இப்போ நம்ம போய் சந்திக்க போகிறோம் கடவுளை, பரந்தாமத்தில் பார்க்க போகிறோம். பார்க்கணுன்னா அவரை நினச்சாதானே பார்க்க முடியும். அதான் சொல்கிறார், அதுவும் ஒரு தந்தையை நினைக்கும் போது தான் நடக்கும்ன்றார். யாரை நினைக்கிறோமோ அவங்கள மாதிரியே நம்ம ஆயிட்டு போவோம் இல்லையா? யாரை நினைக்கிறோமோ அவங்களுக்கும் டச் ஆகும். நீ என்ன நினைச்சியா, நான் அதனால தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபாவை நினைச்சோன்னா பாபாவுக்கு டச் ஆகும். அப்போ பாபாவை நினைக்க 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 நம்ம அவர்கிட்ட போக முடியும். வேறு யாரையாவது நினைத்தால் என்ன ஆகும்னு சொல்லி கேட்குறாரு. நிச்சயம் நினைவு வரும், பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். இங்கே இருக்கிறவங்களை யாரையாவது நினைச்சோன்னா அவங்க நினைவு தான் கடைசியில் வரும். அப்புறம் இங்கேயே தண்டனை அடைய வேண்டியிருக்கும். மேலும் பதவியும் குறைந்து போகும். அப்புறம் நீங்கள் சொர்க்கத்தில் பதவி கிடைக்காது. போவீங்க சொர்க்கத்துக்கு, ஆனால் பதவி கிடைக்காது. நல்ல நல்ல மாணவர்கள் நாங்கள் ஸ்காலர்ஷிப் அடைந்து காட்டுவோம் என தனக்குத்தானே உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அவ்வாறு எங்கேயும் தந்தையிடமிருந்து முழுமையான ராஜ்யபாக்கியத்தை அடைந்து காட்டுவோம் என ஒவ்வொருக்குள்ளும் இந்த எண்ணம் இருக்க வேண்டும் சொல்கிறாரு. அவர்களின் நடத்தையும் அவ்வாறே இருக்கும். இன்னும் போக போக முயற்சி செய்து முன்னேறி செல்ல வேண்டும்ன்றாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்மளும் புருஷார்த்தம் பண்ணுறோம், மாயாவும் வருது. இன்னும் போக போக நல்லா முயற்சி செஞ்சு முன்னேறி செல்ல வேண்டும்ன்றாரு. தினந்தோறும் மாலையில் தன்னுடைய நிலையை சோதித்து கொள்ளும்போது அந்த நிலை ஏற்படும். டெய்லி சார்ட் வச்சாதான் அந்த தீவிர முயற்சி வரும்ன்றாரு, முன்னேறி போக முடியுன்றாரு. பாபாவிடம் ஒவ்வொருவரின் செய்திகளும் வருகிறது அல்லவா? பாபா ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சிலரை பார்த்து உங்களுக்கு அது தெரியவில்லை என சொல்லிடுறாரு பாபா. பாபா சொல்றாரு, ஒரு சிலரை பார்த்து உங்களை பார்த்தா லட்சுமி நாராயண் மாதிரி தெரியலன்னு சொல்லிடுறாராம். இந்த லட்சுமி நாராயண் போன்ற முகம் வந்து தெரிவதே இல்லைன்னு சொல்றாரு. நடத்தை, உணவு போன்றவைகளை பாருங்கள். அதாவது நம்மள பாபா பாக்குறாரு, நம்மளோட நடத்தை, நம்மளோட உணவு இதெல்லாம் பார்த்தா லட்சுமி நாராயண் மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாரு. அந்த மாதிரி இல்லை. எங்கே சேவை செய்கிறீர்கள், பிறகு எவ்வாறு மாறுகிறீர்கள்னு சொல்றாரு. நீங்க எங்க சேவை செய்றீங்க, சேவை செஞ்சாதானே மாற முடியுன்றாரு. நாம் ஏதாவது செய்து காட்ட வேண்டும் என்று மனதிற்குள் நினைக்கிறார்கள். இதில் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தனது அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக இப்போது படிக்க வேண்டும்ன்றாரு. ஒருவேளை ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவியும் பெற முடியாது என்றார் பாபா. இப்போது தேர்ச்சி அடையவில்லை என்றால் ஒவ்வொரு கல்பத்திலும் தேர்ச்சி அடைய முடியாது. இப்போ ஸ்ரீமத் படி நடந்தாதான் நம்ம உயர்ந்த பதவி அடைய முடியுன்றாரு. இப்போ பாஸ் ஆகலைன்னா கல்பமும் ஃபெயிலுன்றாரு. நாம் எந்த பதவியை அடைய தகுதி பெற்றிருக்கிறோம் என்பது உங்களுக்கு காட்சிகள் கூட கிடைக்கும்ன்றாரு. கடைசியா அந்த ஆரம்பத்துல காட்சிகள் கிடைச்சிது, நம்ம வந்து சொர்க்கத்துல என்னவாக போறோம்ட்டு. இப்பயும் கடைசியில காட்சிகள் கிடைக்கும்ன்றாரு. நம்ம என்ன பதவி அடைய தகுதி ஆயிருக்கிறோன்றது நமக்கே கடைசியில காட்சியா கிடைக்கும். தங்களுடைய பதவியின் காட்சியும் கிடைக்கும். ஆரம்பத்தில் காட்சிகள் கிடைத்தது, பிறகு வெளியில் கூறுவதற்கு பாபா தடை விட்டுட்டார். ஆரம்பத்துல எல்லாருக்குமே அவங்க என்னவாக போறாங்கன்னு காட்சி கிடைச்சிது. அது வெளியில சொன்னா என்ன ஆகும், எல்லாரும் குழம்பி போய் புருஷார்த்தமே பண்ண மாட்டாங்கல்ல. நான் வேலைக்காரன் ஆக போறேன் அப்படின்னு காட்சி கிடைக்குதுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்ப இன்னும் இங்க டிசர்வீஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் வேலைக்காரன் தான் ஆக போறோம், அதுக்கு நம்ம இங்கேயே எல்லாத்தையும் பண்ணுவோன்ட்டு எல்லா தப்பான காரியமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால பாபா அதெல்லாம் வந்து காட்சி காட்டுறதையும் நிறுத்திட்டாரு, வெளியே சொல்லக்கூடாதுன்ட்டு தடை விதிச்சிட்டாரு. கடைசியில் நாம் அனைவரும் எப்படி மாறுவோம் என்பது தெரிய வரும்ன்றாரு. அப்போது ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியில நம்ம காட்சி கிடைக்கும் போது நம்ம ராஜாவா, ராணியா, இல்ல பிரஜையா, இல்ல வேலைக்காரியான்ட்டு கடைசியா தெரிஞ்சிரும். அப்ப நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாரு. புருஷார்த்தம்லாம் முடிஞ்சு போயிடும். அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. கல்பத்திற்கும் இந்த நிலை ஏற்படும்ன்றாரு. டபுள் கிரீடம் உடையவர்கள் டபுள் ராஜ்ய பாக்கியத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போது முயற்சி செய்வதற்கு நிறைய நேரம் இருக்கிறது. இப்ப பாருங்க பாபா சொல்றாரு, முயற்சி செய்ய இன்னும் டைம் இருக்குது. திரேதாவின் கடைசி வரை 16,108 மாலை உருவாக வேண்டும். இங்கே நரன்லேருந்து நாராயண் ஆவதற்கு முயற்சி செய்வதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. குறைந்த பதவியின் காட்சி கிடைக்கும் போது அச்சமயம் வெறுப்பு ஏற்படும்ன்றார். இப்போ சப்போஸ் நம்ம வேலைக்கார இல்ல பிரஜையோ இல்ல சாதாரண பிரஜையா ஆகிறோம்னா அந்த டைம்ல நமக்கு வெறுப்பு வரும், தலை குனிய வேண்டி வரும். ஏன்னா இவ்வளோ பாபா சொன்னாரு நம்ம கேட்கலையே, இவ்வளோ முரளி படிச்சு பாபா எவ்வளோ சொல்லியிருப்பார், நம்ம கேட்காம விட்டுட்டோம், நம்ம ஒன்றுமே முயற்சி செய்யவில்லையே என்று அந்த டைம்ல வெறுப்பு வரும். பாபா சார்ட் வையுங்கள், இது செய்யுங்கள் என எவ்வளவோ புரிய வைத்தார். பாபா வந்து சார்ட் வைங்கன்னு சொன்னாரு, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்ட்டு எவ்வளோ புரிய வச்சாரு. ஆகவே தான்
பாபா சொல்றாரு, நாம் ஒன்றுமே முயற்சி செய்யவில்லை என்று உங்களுக்கு அந்த டைம்ல தலை குனிய வேண்டி வரும்ன்றாரு. பாபா சார்ட் வையுங்கள், இது செய்யுங்கள் என எவ்வளவோ நமக்கு புரிய வச்சார். இப்ப அதுக்கு தான் சொல்றாரு. இப்ப எதுக்கு சொல்றாருன்னா, பாபா சார்ட் வைக்க சொல்றாரு. சார்ட் வச்சீங்கன்னா நீங்க நல்ல பதவி அடைவீங்க. சார்ட் வைக்காம விட்டீங்கன்னா குறைந்த பதவி தான் அடைவீங்க. அப்ப அந்த டைம்ல வருந்துவீங்கன்னு சொல்றாரு. அதனால நம்ம அந்த டைம்ல வருந்துவோமா. பாபா சொன்னாரு, நம்ம இதை செய்யுங்க அது செய்யுங்கன்னு எவ்வளவு புரிய வச்சாரு, நம்ம வைக்கல. ஆகவேதான் பாபா எந்த குழந்தைகள் வந்தாலும் அனைவரின் நிழற்படங்களும் இருக்க வேண்டும் என கூறினார். ஆரம்ப காலத்துல எவ்வளவு பேர் வந்தாலும் போட்டோ எடுக்க சொன்னார் பாபா. எவ்வளவு பேர் பிகே ஆயிருக்காங்கன்னு தெரியணும்ல, அதனால போட்டோ எடுக்க சொன்னார். குழுவாக சேர்ந்து போட்டோவாகவும் இருக்கலாம். குழுக்களை அழைத்து வருகிறீர்கள் அல்லவா. இப்ப நிறைய பேர் நம்ம வரோம் பிகே ஆகணும், நம்ம கூட நிறைய பேர் பிகே ஆகுறாங்க. எல்லாரும் போட்டோ குழுவா கூட போட்டோ எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பிறகு அதில் தேதி நெகட்டிவ் அனைத்தும் இணைந்திருக்க வேண்டும் சொல்றாரு. அதுல டேட்டு கூட இருக்கணும், எப்ப வந்தாங்க எப்ப போனாங்கன்ட்டு தெரியும் இல்லையா. யார் விழுந்தார்கள் என பாபா கூறிக்கொண்டே இருப்பார். இப்ப போட்டோ வச்சே கண்டுபிடிச்சலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்கள காணோம்னா அவங்கள மாயா தூக்கிட்டு போயிடுச்சு. அப்ப பிகே ஆனவங்க நான் பிகே ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்டர் பக்கமே வர்றது இல்லைன்னா அப்ப அவங்க நான் பிகே ஆயிட்டாங்க இல்லையா, விழுந்துட்டாங்க. யார் விழுந்தாங்கன்ட்டு பாபா சொல்லிட்டே இருப்பார். பாபாவிடம் அனைத்து செய்திகளும் வருகின்றது. தெரிவித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேரை மாயை இழுத்து கொண்டு போய்விட்டதுன்ட்டு. மடிந்து போய்விட்டார்கள். பெண் குழந்தைகள் கூட பலர் விழுகிறார்கள் சொல்றாரு. ஒரேடியாக கெட்ட நிலையை அடைகிறார்கள். அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். ஆகவேதான் பாபா குழந்தைகளை எச்சரிக்கையாக இருங்கள்ட்டு என்கிறார். மாயை ஏதாவது ஒரு ரூபத்தை ஏற்று பிடிக்கிறது. ஏதாவது ஒரு ரூபம், அதாவது காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இதுல ஏதாவது ஒரு அஞ்சுல மாற்றுறதுனால அவங்க பிகேல இருந்து ஏதோ கோச்சிக்கிட்டு போறது, சென்டர்ல கோச்சிக்கிட்டு போயிடுறது, அதோட வர்றதில்ல. ஏதோ ஒண்ணுல மாட்டிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தை ஏற்று பிடிக்கிறதுன்றாரு. யாருடைய பேர் ரூபத்தையும் பார்க்காதீங்க. நல்லது, இந்த கண்களினால் பார்க்கிறீங்க. ஆனால் புத்தியில் ஒரு பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, யாருடைய பேர் ரூபத்தை ஆத்மான்னு பாருங்க. யார் சென்டருக்கே போனாலும் எல்லாரையும் ஆத்மாவா பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. பேர் ரூபத்துல சிக்காதீங்கன்றாரு. இந்த கண்களால பாருங்க, ஆனா புத்தியில் ஒரு பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆகவே பாபாவை பாருங்கள், நினையுங்கள். பாபா பாருங்க, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா பாருங்க, நினைங்க. வேற யாரையும் பார்க்காதீங்க. தேக உணர்வை விட்டு கொண்டே செல்லுங்க. இந்த உடம்புன்றத மறந்துருங்கன்றாரு. கண்கள் கீழே பார்த்து கொண்டும் யாரிடம் பேசக்கூடாது. சிலர் சிலர் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, கீழே பார்த்து பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரா பார்க்கறதுக்கு கூச்சமா இருக்கும். பெண்கள்கிட்ட பேசுறதுக்கு கூச்சமா இருக்கும் சிலருக்கு. சிலர் ஆண்கள்கிட்ட பேசுறதுக்கு கூச்சமா. நம்ம ஆத்மாவை பார்த்து பேசும்போது ஆத்மாவா நினைச்சு சகோதரனா பார்த்து பேசும்போது நமக்கு கூச்சம்லாம் வராது. அதனால பாபா சொல்றாரு, கண்கள் கீழே பார்த்து கொண்டு யாரிடம் பேசக்கூடாது. இவ்வாறு கிடையாது அப்படின்னா நீங்க ஆத்ம உணர்வுல இல்லை அப்படின்றாரு. இவ்வாறு பலவீனமாக கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் பலகீனம், தேக உணர்வுன்றார். பார்த்து கொண்டு இருந்தாலும் புத்தியின் தொடர்பு தன்னுடைய இனிமையான மனவாளனிடம் இருக்க வேண்டும். நீங்க யாரை பார்த்து பேசினாலும் உங்களுடைய புத்தியின் தொடர்பு பாபாட்ட தான் இருக்கணும், இனிமையான மனவாளனிடம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள் இது சுடுகாடு ஆகப் போகிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இதோடு ஏன் தொடர்பு வைக்க வேண்டும் சொல்றாரு. உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது, அதை கடைபிடித்து அதன்படி நடக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், யாருகிட்ட பேசணும், எந்த நினைவுல பேசணும், எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் பட கண்காட்சியை புரிய வைக்கும் போது 1000 முறைகள் வாயிலிருந்து பாபா பாபா என வர வேண்டும். இப்போ கண்காட்சி வைக்கிறாங்கன்னா அங்கே போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் போது 1000 தடவை பாபா பாபான்னு வரணும். பாபாவை நினைப்பதால் உங்களுக்கு எவ்வளவு நன்மை நடக்கும். என்னை மட்டும் நினைத்தால் விகர்மங்கள் அழியும் என சிவபாபா சொல்றாரு. சிவபாபாவை நினைவு செய்தால் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். என்னை நினைங்கள் என பாபா கூறுகிறார். இதை மறக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவிடமிருந்து மன்மனா பவ என்ற டைரக்ஷன் மந்திரம் கூட கிடைத்திருக்கிறது. இந்த பாபா என்ற வார்த்தையை நன்கு நினைத்து கொண்டே இருங்கள்ட்டு தான் பாபா சொல்றாரு. முழு நாளும் பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். வேற எந்த விஷயமும் இல்லை. நம்பர் 1 முக்கியமான விஷயம் இதுவேன்னு சொல்றாரு. முதலில் தந்தையை அறிந்து கொள்ளுங்கள், இதில் தான் நன்மை இருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வது மிகவும் எளிதாகுன்றாரு. குழந்தைகளுக்கு பட கண்காட்சிகளில் புரிய வைப்பதற்கு நிறைய ஆர்வம் வேண்டும். ஒருவேளை எங்காவது புரிய வைக்க முடியவில்லை என்றால் நாங்கள் எங்கள் சகோதரியை அழைக்கிறோம் என கூறலாம். அதாவது நமக்கு புரிய வைக்க தெரியலன்னா
நம்ம வந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடலாம். ஏனென்றால் இதுவும் பள்ளிக்கூடம் அல்லவா, இதில் சிலர் குறைவாகவும் சிலர் அதிகமாகவும் படிக்கிறாங்க. இவ்வாறு கூறுவதில் தேக உணர்வு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதாவது நமக்கு தெரியலன்னா நம்ம மற்றவங்கள கூப்பிட்டுக்கலாம், அதனால வந்து நம்ம தேக உணர்வு நமக்கு வரக்கூடாதுன்றார். எங்கே பெரிய சென்டர் இருக்கிறதோ அங்கே பட கண்காட்சிகள் வைக்க வேண்டும். சொர்க்கத்தின் நுழைவு வாயில் என்ற சித்திரங்கள் வைத்திருக்க வேண்டும் சொல்றாரு. பெரிய பெரிய கண்காட்சி வைக்கணும், பட கண்காட்சிகள் பெரிய சென்டர்ல வைக்கணும். அதுல சொர்க்கத்தின் நுழைவு வாயில் என்ற சித்திரங்கள் வைத்திருக்கணும். அது அந்த படம் இருக்கு இல்லையா, அந்த சிருஷ்டி சக்கர படம், அதுல வந்து சொர்க்கத்தின் நுழைவு வாயில் என்ற சித்திரம் வைக்கணும். நாம் சொர்க்கத்தின் வாயிலை கதவை திறந்து கொண்டிருக்கிறோம்ட்டு எழுதுங்க. இந்த போர் நடைபெறுவதற்கு முன்பாகவே உங்களின் ஆஸ்தி அடையுங்கள்ட்டு எழுதுங்க. கோயில்களுக்கு தினந்தோறும் செல்வது போல நீங்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் சொல்றாரு. இதெல்லாம் செய்ய சொல்றாரு. சித்திரங்கள் வைத்திருப்பதால் புரிய வைப்பது எளிதாகுன்றாரு. நாம் நமது பாடசாலையை எப்படி சித்திரக்கூடமாக மாற்றுவது என முயற்சி செய்யுங்கள். ஆடம்பரமாக இருந்தால் மனிதர்கள் வருவார்கள். வைகுண்டத்திற்கு போவதற்கான வழி ஒரு நொடியில் புரிந்து கொள்ளும் படி இப்படிலாம் வைங்க. எப்ப வந்து மனிதர்கள் வருவாங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா வந்து பார்ப்பாங்களாம். இந்த கலியுகத்துல அப்படித்தானே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஷோவா இருந்தா எல்லாரும் வருவாங்களா, அந்த மாதிரி வைக்க சொல்றாரு. வைகுண்டத்திற்கு போவதற்கான வழி ஒரு நொடியில் புரிந்து கொள்ளும்படி. தமோ பிரதானமானவர்கள் யாரும் வைகுண்டத்திற்கு போக முடியாது என பாபா சொல்றார். புது உலகத்திற்கு போவதற்கு தூய்மையாக சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். இதில் எந்த செலவும் இல்லைன்றாரு. எந்த கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நினைத்து நினைத்து தூய்மையாகி நேராக இனிமையான இல்லத்திற்கு செல்கிறீர்கள் சொல்றாரு. நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாகி விடுவீர்கள் என நான் உத்தரவாதம் கேரண்டி அளிக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. அவரை நினைச்சாலே பரந்தாமத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. கேரண்டி கொடுக்குறாரு. நாடக சக்கரத்தில் மிகப்பெரிய கேட் வைக்க வேண்டும். சொர்க்கத்தின் கேட் எவ்வாறு திறக்கிறது, எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. நரகத்தின் கேட் மூட வேண்டும் சொல்றாரு. நரகத்தினுடைய கேட்டை மூடிட்டு அப்பதான் சொர்க்கத்தினுடைய கேட்டு ஓப்பன் ஆகுன்றார். சொர்க்கத்தில் நரகத்தின் பெயர் இருக்காது. கிருஷ்ணரை எவ்வளவு நினைக்கிறாங்க, ஆனால் அவர் எப்போது வருகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. எதையுமே அறியவில்லை, கிருஷ்ணரையும் அறியவில்லை. பகவான் மீண்டும் நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். இந்த நினைவு இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் இறைவனின் மாணவர்கள் என்ற மகிழ்ச்சியும் இருக்கும்ன்றாரு. இதை ஏன் மறக்க வேண்டும்? இப்ப பாபா தான் நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். இது நினைவு இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும்ன்றார். நம்ம கடவுளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும். ஆனா இதையா மறக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முழு நாளும் வாயிலிருந்து பாபா பாபா என்று வந்து கொண்டே இருக்க வேண்டும். பட கண்காட்சிகளில் புரிய வைக்கும் போது குறைந்தது 1000 முறையாவது பாபா பாபா என்று வர வேண்டும். 2வது பாயிண்ட், இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவு இருக்கட்டும். தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் பொழுது 3வது கண் மூலமாக ஆத்மாவையும் ஆத்மாவின் தந்தையையும் பார்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சொல்றாரு. வரதானம், ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தை விலைமதிப்பற்ற முறையில் பயன்படுத்தக்கூடிய விலைமதிப்பற்ற ரத்தினம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு செகண்டும் மற்றும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலைமதிப்பற்ற முறையில் பயன்படுத்தக்கூடிய விலைமதிப்பற்ற ரத்தினமாக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. சங்கமேகத்தின் ஒரு வினாடிக்கு கூட மிகவும் அதிகமாக மதிப்பு இருக்கிறதுன்றாரு. இப்ப நம்ம என்னைக்கு பிகே ஆனோமோ, பிகே ஆனதுலேருந்து நம்ம சாகிற வரைக்கும் சங்கமேகம் நமக்கு. அதுல ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றாரு. பாபா நினைவுல இருக்கணும், இல்லை சேவை பண்ணணும், இல்லை முரளி படிக்கணும், இல்லை தாரணை பண்ணணும், இல்லை மனசா சேவை ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதே வேஸ்ட்டுன்றாரு. அதனால ஒவ்வொரு நொடிக்குமே அதிகமான மதிப்பு இருக்குதுன்றாரு. எவ்வாறு 1க்கு லட்சம் மடங்கு கிடைக்கிறதோ அவ்வாறு ஒருவேளை ஒரு வினாடி வீணாகிறது என்றாலும் லட்சம் மடங்கு வீணாகிறதுன்றாரு. பாருங்க, இந்த சங்கமேகத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. ஒரு வினாடி ஒரு செகண்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னா லட்சம் மடங்கு வேஸ்ட் ஆகுதுன்றாரு. ஆகையினால் இந்த அளவு கவனம் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா கவனக்குறைவு முடிவடைந்து விடும். அப்ப எவ்வளோ இப்போ ஒரு பணம் இருக்குன்னா ₹1 50 பைசானா கூட நம்ம தூக்கி போட்டுருவோமா? போட மாட்டோம் இல்லையா? எவ்வளோ கவனம் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டைம் வந்து விலை மதிப்பற்றது. அதுவும் இந்த சங்கமேக டைம் தான் ரொம்ப விலை மதிப்பு. ஏன்னா கடவுளே கிடைச்சிட்டாருன்னு போது, கடவுள் கிடைக்கும் போது அவரை விடக்கூடாது, அவரை நினச்சிட்டே இருக்கணும். இந்த ஒரு செகண்ட் கூட சங்கமேகத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போது உங்களிடம் கணக்கு கேட்பவர்கள் எவருமே இல்லை. ஆனால் கொஞ்சம் சமயத்திற்கு பிறகு பச்சாதாபம் ஏற்படும். இப்போ நம்மளை பாபா எதுவும் கேட்க மாட்டாரு.
இப்போ கணக்கெல்லாம் கேட்க மாட்டார், இப்போ விட்டுருவாரு ஃப்ரீயாக. ஆனால் கொஞ்சம் டைமுக்கு பிறகு பச்சாதாபம் தானாகவே ஏற்படும். ஐயோ நம்ம விட்டுட்டோமே, அது இப்போவே நமக்கு அனுபவமாகுது. ஃப்ரீயாக இருக்கும்போது புருஷார்த்தம் செய்யணும், பந்தனம்லாம் இல்லாத போதே புருஷார்த்தம் செஞ்சுக்கணும். பந்தனம் வந்துட்டாலும் பிரச்சனை, அப்புறம் டைம் மாறிடுச்சு, அப்போ வேற ஏதாவது நமக்கு ஒர்க்கெல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா நம்மளால பாபா நினைக்கவே முடியாது. ஃப்ரீயாக இருக்கும் போது, பிரச்சனை இல்லாத போதே பாபா அதிகமாக நினச்சிக்கலாம். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் பிறகு பச்சாதாபம் ஏற்படும். இன்னும் போர்லாம் வந்துருச்சு, உள்நாட்டு கலவரம்லாம் வந்துருச்சுன்னா முயற்சியே பண்ணவே டைமே இருக்காது. அதனால இப்போ டைம் இருக்கும் போதே நம்ம பாபா வந்து முயற்சி நினைக்கிறது, முரளி படிக்கிறது எல்லாத்தையுமே இப்பயே பண்ணிக்கணும். அப்புறம்லாம் விடக்கூடாது. ஏனென்றால் இந்த சமயத்திற்கு அதிகமான மதிப்பு இருக்குதுன்றாரு. யார் தன்னுடைய ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு எண்ணத்தை விலைமதிப்பற்ற முறையில் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களே விலைமதிப்பற்ற ரத்தினம் ஆகிறார்கள்ன்றாரு. பாருங்க, யார் விலைமதிப்பற்ற ரத்தினம் டெஃபினேஷன் கொடுக்குறாரு பாருங்க. யார் தன்னுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்தையும் விலைமதிப்பற்ற முறையில பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் விலைமதிப்பற்ற ரத்தினம் ஆகின்றார்கள். ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணுவாங்க, பாபா நினைப்பாங்க. ஒவ்வொரு எண்ணத்தையும் சுபபாவனை சுபாசிதான் வைப்பாங்க. மனசா சேவை தான் செய்வாங்க. அவங்கள காரியத்துல அவங்க செல்வம், உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் காரியத்துல பயன்படுத்தும் போது பாபா சேவையில பயன்படுத்தணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா செய்யும் போது விலை மதிப்பற்ற ரத்தினமா அவங்க ஆகுறாங்கன்றார். ஸ்லோகன், யார் எப்பொழுதும் யோகயுக்தாக இருக்கின்றார்களோ அவர்கள் சகயோகத்தினுடைய அனுபவம் செய்து வெற்றியாளர் ஆகிவிடுகின்றார்கள் சொல்றாரு. எப்பயுமே யார் பாபா நினைவுல யோகயுக்தா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க போயிட்டு யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா அவங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பாபா நினைவுல பாபா பாபான்னு கூப்பிடும்போது தானா அவங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சகயோகத்தினுடைய அனுபவம் செய்து வெற்றியாளர் ஆகிவிடுகின்றார்கள் சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. ஆத்மா என்ற வார்த்தை நினைவில் வந்ததுமே ஆன்மீக தன்மையின் கூடவே சுபபாவனையும் வந்து விடுகின்றது. ஆத்மான் நினைவில் வந்தாலே ஆன்மீக தன்மை வர்றதோட சுபபாவனையும் வந்துருதுன்றார். தூய்மையான பார்வை ஏற்பட்டு விடுகின்றது. யாராவது நிந்தனை செய்து கொண்டிருந்தாலும், யாராவது நம்மளை திட்டிட்டு இருந்தாலும் இந்த ஆத்மா தமகுணமான பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது என்ற நினைவு இருந்தது என்றால் அவர்களை வெறுக்க மாட்டீர்கள் சொல்றாரு. இப்ப யாரோ நம்மளை திட்டுறாங்க, நிந்தனை செய்யறாங்க, பின்னாடி பேசுறாங்க, அவதூறு பரப்புறாங்கன்னா அந்த ஆத்மா அந்த பாகத்தை நடிக்கிறாங்க, அவங்க அந்த பாட்டு நடிக்கிறாங்க, அவங்க அந்த தமோ குணமான பாட்டு. ஏன்னா அவங்க ஒன்றும் மாறல, அவங்க சதோபிரதான பாட்டு வரல, இன்னமும் அந்த கலியுக சம்ஸ்காரத்துல நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு போது அவங்கள நீங்க வெறுக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அவர்களுக்காகவும் சுபபாவனை வந்து கொண்டே இருக்கும். அந்த அப்புறம் என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடலன்ட்டு திருவள்ளுவர் இது பழமொழி இருக்கு இல்லையா, திருவள்ளுவருடைய திருக்குறளா பழமொழியான்னு தெரியல. அது மாதிரி நம்ம யார் நமக்கு அவதூறு பரப்புனாலும் சரி அவங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு நடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்களும் ஒரு ஆத்மான்னு நினைக்கும் போது, தமகுண ஆத்மான்னு நினைக்கும் போது அவங்கள நம்ம வெறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுக்காகவும் நமக்கு சுபபாவனை வந்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாங்க பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.